கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா 59 முதலாவது வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான தடைகள் என்ன சொல்லி பார்க்கும்போது சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கக்கூடாதபடிக்கு காப்பாற்றக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகலையா, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை. காரணம் 2வது வசனம் சொல்கிறாரு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இல்லையா? பாருங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை, நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடை ஆண்டவர் இல்லை, நம்முடைய பாவங்கள் தான் சொல்லி சுட்டி காட்டுறாரு. நம்முடைய அக்கிரமங்கள் தான் ஆண்டவருக்கு நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது சொல்கிறார். ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டுகளாக வாழ்கிறோம், சபைக்கு வர்றோம், காணிக்கை கொடுக்குறோம், தசம்பாகம் தரோம், எல்லா விதமான ஊழியர்களை கலந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை. காரணம், எங்கேயோ பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது. எப்படி ஆயி பட்டணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியலையோ, காரணம் எரிகோ பட்டணத்தினுடைய சாபத்தீடானதை எடுக்கக்கூடாது சொன்னார். கர்மியின் மகனாகிய ஆகான் சாபத்தீடானதை எடுத்து ஒழித்து வைத்ததுனாலே ஆயி பட்டணத்தில் தோல்வி. அதுக்கு பிறகு அந்த ஆகானுடைய பாளையத்தை சுத்தம் செய்த போது பாளையத்துக்கு கீழே புதைச்சி வைத்திருந்த அந்த சாபத்தீடான பொருட்களை எடுத்து சுட்டெரித்த பிறகு வெற்றி உண்டாது. ஆக பாருங்கள், அந்த ஆயிக்கு வெற்றிக்கு தடையாக இருந்த ஆகான். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை. எந்த ஆகானை நாம் மறைச்சி வச்சுக்கிறோமோ தெரியல, ஆவியானவர் உணர்த்துறாரு. மறைத்து வைத்திருக்கிற அந்த ஆகானை சுட்டெரித்து போடுங்க, ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆசீர்வாதத்துக்கான தடை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆக அந்த தடையை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.